உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் அங்கே நில்லடிய. ஏய் நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர. திரும்ப ஆரம்பிச்சிட்டாருமா. எனக்கு கடுப்பா வருதுமா. நீ பேசாம இருல, நான் பேசிக்கிடுது. என்னலே ஏதோ திறந்து வீட்டுக்குள்ள ஏதோ வந்துட்டு ஓடி போகணும்னு சொல்லுவாரு. அது மாதிரி நீ வந்துட்டு போற. அதுல இவன் என்ன இப்போ சப்போர்ட் கூட்டு வந்திருக்காளா? இப்ப எதுக்கு எங்களை இப்படி கேவலமா பேசுறீங்க? இப்ப என்ன கோட்டி பிடிச்சிருச்சு உங்களுக்கு? சொல்லிட்டு தானே போனேன். சொல்லிட்டு போனேன், நொல்லிட்டு போனேன்னு. அதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது. இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. முதல்ல வெளியே போ. நான் எதுக்கு வெளியில போகணும்? எதுக்கு வெளியே போகணுமா? பஞ்சாயத்துங்கிற பேர்ல ஊரையே கூப்பிட்டு கல்யாணமான பொண்ணு புகுந்த வீட்டுல இருக்க கூடாது, பிறந்த வீட்டுல தான் இருக்கணும்னு அந்த வெறும்பைய அதை நசுக்கி இழுத்துட்டு போனான்ல, அதை தடுக்க முடியாதவன் நீ. புறவதுக்கு நீ இங்க வர? நீ போ. இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. நீ போ. பா, அம்மாவை இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. அவங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா நீ வேணா வீட்டை விட்டு வெளியே போ. ஏய் என்னல மட்டு மரியாதை இல்லாம என்னைய இழுத்து பேசுற நீ? என்னைய வெளியே போ சொல்லுதே நீ? இந்தாருங்க, தோலுக்கு மேல வளர்ந்த பையன். அவன் மேல கைய வச்சா அப்புறம் நல்லா இருக்காது. பாத்துக்கோ. என்னடி தோலுக்கு மேல வளர்ந்துட்டா, இதுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. எதுக்கு மேல வளர்ந்தாலும் எனக்கு மகன் தான், எனக்கு அடங்கிதான் போனவன். அப்பனுக்கு அடங்கணும். சரி, இவன் அடங்கின பேச்சு. போ, நீ வெளியே போ. முதல்ல போ. இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. போ. மா, எதுக்குமா இவர் இப்படி திடீர்னு பொங்குறாரு? வேற ஒண்ணும் இல்லல, சம்முவ ஊரே பார்க்க என் மருமவளை கூட்டிட்டு போனால, 4 பையன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசியிருப்பான். அதான் இப்படி நடந்துக்கிறாரு. ஓஹோ, அதானா? ஊருக்குள்ள அப்படிதான் கேவலமா பேசுவான். ஏன்னா உங்க ஹிஸ்டரி அப்படி. பாத்தீங்கல்ல, சண்முகா தான் சும்மா தெறிக்க விட்டாருல, அதான் அவரோட ஸ்டைலு. வேணாம் வேணாம், இந்த என் கண்ணு முன்னால நிக்காத. நீயே என்ன வீணா கொலகாரன் ஆக்கிறாத. ஓடுகிறது. இல்ல சிவபாலா, இப்ப எதுக்கு அவர் ஆத்திரத்தை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க? நீ கிளாஸுக்கு போகணும்னு சொன்னல, நீ போ. நான் இவர்கிட்ட பேசிக்கிடுது. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். நீ போன் பண்ணு, பார்த்து கிளிப்பாரு இவரு. அதான் போயிட்டால. போ, நீயும் கூட போ. முடியாது, இது என் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். ஆமா, உங்க அப்பா பெரிய ஜமீன்தாரு, கட்டி உன் பேர்ல இந்த வீட்டை எழுதி வச்சிட்டாரு. என்னையா பண்ணுதீங்க? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெறும் பெயரோட சேர்ந்துக்கிட்டு ஊர் பூரா என் பேரை ரிப்பேர் ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்க. நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இங்க கண்ணாடி எப்படி அந்த வெறும் பையன் உன்னை வந்து கூட்டிட்டு போறான்னு நானும் பாக்கேன். ஐயா வேண்டாயா ஐயா. அவ இன்னுமா வெளியில நின்னுட்டு இருக்கா? அங்கேயே அசையாம நிக்காவ. ஏல, அவளுக்கு பசிக்க கிசிக்க செய்யாதா? அப்படியே வா நிப்பா. அக்கா, அவ பல நாள் பசிய தாங்குற ஆளு. உனக்கு தெரியாது அக்கா. ஆரோட ட்ரைனிங்? என்னோட ட்ரைனிங் இல்ல. வாழ 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 என் தங்கம். மா, என்னம்மா வாசல்ல உட்கார்ந்திருக்க? என்ன அந்த ஆள் உன்னை வெளியே உட்கார வச்சிட்டாரா? என் தலை விதி. என்ன செய்ய சொல்லுத? மா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியுதுமா. அந்த ஆளை நான் சும்மா விட போறது இல்ல. யோ சவுந்தரபாண்டி, யோ சவுந்தரபாண்டி, வெளியே வாயா. சவுந்தரபாண்டி, ஏய் சவுந்தரபாண்டி, வெளியே வாயா.
இப்ப நீ வெளியே வர போறியா இல்லையா? செல்ல அக்கா என்ன ஏன் மவன் தான் ஆ, பாசத்தோட அதான் அந்த கூப்பிடுதான் ஒட்டு ஒட்டு பெத்த பையன் பாசம். குரல் எல்லாம் கேக்குது. ஆனாலும் ரொம்ப ஓவரா தான் துள்றானே. என்ன விஷயம்? வெளியில வாயா. ஏய் என்ன சவுண்ட் விடுத? யோ, நீ மனுஷனா இல்ல மிருகமாயா? இப்ப எதுக்கு அம்மா வீட்டை விட்டு வெளியே உட்கார வச்சிருக்க? மவனே நான் மிருகன்னா நீயும் மிருகந்தாலே. எனக்கு பிறந்த புள்ள தானே நீயே. யோ, அத நினைச்சாதாயா எனக்கும் அசிங்கமா இருக்கு. எப்போதாயா நீ திருந்துவ? மா, எல்லாம் ஒன்னே சொல்லணுமா? அதான் அந்த ஆள் துரத்துறாருல, உனக்கு என்ன வீடு இல்லையா? இல்ல ஆதரிக்க ஆளுதான் இல்லையா? இந்த ஆள் வீட்டு முன்னாடி எதுக்குமா பிச்சைக்காரி மாதிரி உட்கார்ந்திருக்க? இல்லே எல்லாம் தெரிஞ்சு பேசுதே இல்ல. அப்ப நீ இவளை கூட்டிட்டு போக நான் வேண்டியதானே? நிச்சயமா கூட்டிட்டு போக தான் போறேன். மா, அத்தான் உன்கிட்ட எவ்வளவு வாட்டி கேட்டுச்சு. இந்த ஆள் திருந்த வாய்ப்பே இல்லம்மா. சொன்னா கேளுமா. நீ வாமா மாமா வீட்டுக்கு போலாம். ஏலே, விடல. இந்த ஆள் ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் நானும் ஆடுறதுக்கு நான் என்ன கேனச்சியா? இது என் வீடு. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். உள்ள இல்லனா வெளியில நிக்க போறேன். உனக்கு என்னல? உள்ள வராத வரைக்கும் உனக்குத்தான் நல்லது. எம்பிட்டு திமிரு பாத்தியாமா? இந்த பாடலாம் உனக்கு தேவையாமா? இப்ப அத்தான் வீட்டுக்கு வர போறியா இல்லையா? மாட்டேன். இப்ப நான் அந்த வீட்டுக்கு வந்தா சம்மு எசுக்கிய கூட்டிட்டு போனது சரின்னு ஆயிரும். என்ன நடந்தாலும் சரி, நான் பாத்துக்கிடுதேன். நீ போ. இல்லே ஒத்த ஓட்டு இவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ இங்க வரக்கூடாது, ஞாபகத்துல வச்சுக்க. இங்க பாரு, உள்ள வந்தே ஆகணும்னா எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். வராமலே இருக்கணும்னாலும் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். மா, அப்ப நீ வரவே மாட்டியா? மாட்டல. இருந்தாலும் செத்தாலும் நான் இங்கதான் சாவேன், இருப்பேன். இதான் என் வீடு, இதான் என் குடும்பம். செத்தாலும் நான் இங்கதால சாவேன். உனக்கெல்லாம் நான் பேசினா காதுல விழாதுமா. இந்த கோலத்துல உன்னை பார்க்க என் நெஞ்செல்லாம் வேவுதுமா. பேசுறவங்க பேசினா நீ சொன்னபடி கேப்ப. நான் வரேன். இல்லே ஒத்த ஓட்டி, ஏய் இந்தாரு எவன் வந்து பேசினாலும் இந்த வீட்டுல இவளுக்கு இடம் கிடையாது, உனக்கு இடம் கிடையாது. வரவே முடியாது உள்ளார. நீ வாடா. எப்படி வராங்கன்னு பாக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.